அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 5/8/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். கொஞ்சம் சாரி, டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் நம்ம சொல்லியிருந்தோம், ஓப்பன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு கீழேயா ஓப்பனுக்கு மேலேயான்னு பார்க்க சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்க சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 24,720 ஹை பார்த்தீங்கன்னா 24,733. அப்போது ஒரு 13 பாயிண்ட் தான் நம்மளுக்கு மேலே ஓப்பன்லேருந்து மேலே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன்லேருந்து கீழே தான் ரேஞ்ச் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ ரேஞ்ச் கீழே வராங்க அப்படின்னா எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த S1. இந்த S1ல் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மேலேருந்து கீழே வந்தாங்க. ஏன் இந்த இடத்துல ஒண்டியும் இந்த இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ நேரம் நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகிருக்காங்க அப்படின்னா 10 மணிலேருந்து 3:30 வச்சுமே இங்கே தான். நான் இந்த கோட்டுக்கு கீழே இவங்களால வர முடியல. அப்போ இவங்களால வர முடியலன்னா நம்ம ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோம் நிஃப்டிக்கு எந்த ஸ்ட்ரைக் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த 24,550 கால் எக்காரணத்தை கொண்டும் இந்த 213 விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து 154 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ நேரம் இந்த ஸ்ட்ரைக்கும் சஸ்டெயின் ஆகிருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு கீழே இந்த 154க்கு கீழே போனால் தான் நம்மளுக்கு ரேஞ்ச் இன்னும் மார்க்கெட்டு இன்னும் டவுன்ஃபால் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சைடுவே மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரைக்கு மேலேருந்து கீழே வராங்க அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ளே நம்ம ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஒரு செல்லராக இருந்தாலும் சரி, ஒரு பையராக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஏரியாக்குள்ளே இந்த ஏரியா டச் பண்ணுறப்பெல்லாம் நம்ம பொசிஷனை நம்ம பையோ செல்ல எடுத்துகிட்டு வெளியில் வந்துடணும். அதுதான் நம்மளுடைய ரூல்ஸு. அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரிலாம் இதில் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துருந்தோம். அப்போ இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் காலையிலேயே சொல்லியிருந்தோம். இந்த எந்த மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேன்னு பார்க்க சொல்லியிருந்தோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 55,545. ஹை பார்த்தீங்கன்னா 55,648. ஓகேங்களா? அப்போ திட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட்டுங்கிறது நம்மளுக்கு இதில் ஹை கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு 500 பாயிண்ட். இந்த ஹைக்கு மேலே போகலை அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். அப்போ 55,600லேருந்து 55,200 வச்சு நம்மளுக்கு மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க. அப்படின்னா திட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு டவுன்ஃபால் கிடச்சிருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடம்லாம் இந்த எஸ்டர்டே லோக்கு வர்றப்போ எந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, இப்போ இந்த இடத்துக்குலாம் வரப்போ எந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 200 250 பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கிடச்சிருக்குது. ஓகேங்களா? நம்ம சொல்லியிருக்கிறோம் இது பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பிரியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? லாங்காக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கு எப்படிலாம் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ எதெல்லாம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா இந்த 55,250 55,750 இதெல்லாம் இடையில நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கிறப்ப எக்ஸஸ் கிடையாது. இந்த 56,250 750 இது எந்த ஸ்ட்ரைக் வேணுமா போட்டுங்க. இப்போ 55,250 55,750 57,250 57,750 இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் மார்க்கெட்டுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சிங்க. இதெல்லாம் இந்த இடம்லாம் வந்தது அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி பேங்க் நிஃப்டிலையும் நம்ம ஒரு ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோம். எந்த ஸ்ட்ரைக் அப்படின்னா 55,600 கால் 55,600 கால் எக்காரணத்தை கொண்டு இந்த 790க்கு கீழே இவங்க ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 719 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர் அவங்க சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. சஸ்டெயின் பண்ணிவிட்டு இதை எப்போ பிரேக் பண்ணாங்களோ
நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இது ஃப்ரீ ஃபால் ஜோனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இல்ல அப்படின்னா, மேலேருந்து கீழ வரவங்க, இது சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறப்ப, இந்த இடத்துல உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஸ்ட்ரைக் பாருங்க 813ல இருந்து கிட்டத்தட்ட 570 வச்சு நம்மளுக்கு இத குடுத்துருக்காங்க. லோ. இதெல்லாம் பெரிய பாயிண்ட். அப்ப இத வந்து கீழ வர்றப்ப ஆப்போசிட்டா நம்ம யார பை பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சது அப்படின்னா, நல்ல ஒரு நம்ப ஒரு இதில வந்து இந்த மார்க்கெட்ல சஸ்டெய்னபிளா நம்ம கொண்டுட்டு போக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். சென்செக்ஸ்லயும் நம்ம சொல்லியிருந்தோம். சென்செக்ஸ் வந்து ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இது ஒரு சென்செக்ஸோட ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 80,946 ஓகேங்களா? அதேமாரி ஹை பார்த்தீங்க அப்படின்னா 81,10. அப்ப கிட்டத்தட்ட இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 56 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 66 பாயிண்ட் வந்து எக்ஸஸா நம்மளுக்கு ஒரு ஹை குடுத்துருக்காங்க. ஓப்பனுக்கும் ஹைக்கும் பார்த்தீங்கன்னா 66 பாயிண்ட். அப்போ ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகுறது இந்த ஹைக்கு மேல போகல அப்படின்னா, இந்த லோவ பிரேக் பண்றப்ப இங்கேருந்து தான் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகணும். அப்ப 81,000லேருந்து மார்க்கெட் எத வச்சு வந்திருக்காங்க அப்படின்னா, 81,000 80,500 வச்சு மார்க்கெட்டு வந்திருக்காங்க. அது இல்லாம நம்முடைய சப்போர்ட் 1, சப்போர்ட் 2 இந்த சப்போர்ட் 2ல இவங்களால பிரேக் பண்ணவே முடியல. சப்போர்ட் 2 வந்து பிரேக் பண்ணவே முடியல. ஏன் இவங்களால பிரேக் பண்ண முடியல? அதுதான் லாஜிக். நம்ம குடுக்குற ஸ்ட்ரைக் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்ப இவிங்க வீக்கா இருக்காங்களா? ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? அப்படின்னு நம்ம ஓடிஎம் ஒரு சில ஸ்ட்ரைக் வச்சு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா? அத வச்சு சில ஓடிஎம் பார்க்குறப்ப, அந்த ஓடிஎம் சப்போர்ட் பண்றதுனால, இவங்களால மேல போகறதுக்கான கீழ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்காது. மேல போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரைக் வந்து சொல்றப்ப, நம்ம ஒரு சேஃப் ஜோன்ல நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்க லைவ்ல. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் டே ரேஞ்ச் 500 பாயிண்ட் கடகடன்னு கீழ வந்துட்டாங்க. அப்ப இந்த 500 பாயிண்ட்ல நீங்க எவ்வளோ பாயிண்ட் புட் ஆப்ஷன் சைடு போய் புடிச்சிருக்கீங்க. நீங்க கேட்ச் பண்ணியிருக்கீங்க. இதுதான் இங்க வேணும். இப்ப இந்த இடம்லாம் சஸ்டெயின் ஆகுறது அப்பாற்பட்டது. ஆனா, இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ள உங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பல்சரி இருந்தே ஆகணும். இப்ப மேலேருந்து கீழ வராங்கன்னா, இந்த 500 பாயிண்ட்ல நீங்க ஒரு 10 டூ 20 பாயிண்ட் புடிச்சாவே, ஸ்டாண்டர்டா புடிச்சு நீங்க கேட்ச் பண்ணாவே, மந்த்லில வந்து நம்மளுக்கு 400 பாயிண்ட் ஆச்சு. இந்த சென்செக்ஸ்லாம் டெய்லி நீங்க 20 பாயிண்ட் பையிங்ல புடிச்சாவே, 20 மாசத்துக்கு 400 பாயிண்ட். 400 பாயிண்ட்ங்கன்னா பெரிய பாயிண்ட் தான். சின்ன பாயிண்ட் கிடையாது. அப்படின்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, இதில சஸ்டெயின் ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களால போக முடியும். இல்லாட்டினா நம்ப கொஞ்சம் ரேர் தான். கத்துக்காம நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, எவ்வளவு அமௌண்ட்டா இருந்தாலும் லூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதேமாரி ஆ ஓவர் ட்ரேட் அதிகமா பண்ணாலுமே நம்பளுக்கு லாஸ் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதேமாரி சென்செக்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சென்செக்ஸ் நம்ம பார்த்துரலாம். 80,500 காலு எக்காரணத்த கொண்டும் 497 விடக்கூடாது. 497 ஒரு சப்போர்ட்டும், 355 இன்னொரு சப்போர்ட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப காலையிலேயே 497யும் உடைச்சுட்டாங்க. 355யும் உடைச்சுட்டாங்க. அப்பன்னா இவங்களுக்கு இது ஃப்ரீ ஃபால் ஜோன். ஓகேங்களா? இந்த 355லாம் உடைச்சுட்டாங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபால் ஜோன். கீழ வந்தாலுமே இந்த 355க்கு மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மியா இருக்கிறப்ப, கீழ வர்றதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகமா இருந்திருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி நம்ப கணிக்கிறோம் அப்படின்னு பாருங்க. ஒரு மார்க்கெட்டே நம்மளுக்கு ஓப்பனே ஆகல. ஆனா, இந்த ஸ்ட்ரைக் இதெல்லாம் பிரேக் பண்ணாங்கன்னா, இத வச்சு கீழ போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றப்ப, ஆப்போசிட்டா ட்ரேட் பண்றதுக்கான நாலேட்ஜ நம்ம வளர்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இதில 0 டூ ஹீரோ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்ப ஐடிஎம்மா இருந்து ஓடிஎம் ஆவறவங்களுக்கு ஐடிஎம்மா இருந்து ஓடிஎம் ஆயி திருப்பி ஐடிஎம் ஆவறவங்களுக்கு மதிப்பு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப கீழ நம்ம 80,500 கால் வந்து நம்மளுக்கு ஐடிஎம்மா இருந்தவைங்க. 80,600 காலும் நம்மளுக்கு ஐடிஎம்மா இருந்தவைங்க. அப்ப இவைங்க எந்த மாரி ரியாக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஐடிஎம் ஆயி இப்ப மார்க்கெட்டோட லோ வந்து 80,559 சாரி 80,550ன்னு வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க குளோசிங் வந்து நம்மளுக்கு 87,000 குடுத்துருக்காங்க. அப்ப 80,500 80,600 காலையும் நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, இங்க பாருங்க 80,500 காலு, லோ பார்த்தீங்கன்னா ரூ. 83 ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 266 இந்த வித்தின் 3 கண்டு தான் 15 நிமிஷத்துக்குள்ள இந்த ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதேமாரி 80,600 காலு, லோ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 19 ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 164
இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு இம்பேக்ட்டு இந்த மார்க்கெட்டில் உங்களாலேயும் பிடிக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இத செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாரி ஐடிஎம்மா இருந்து ஓடிஎம் ஆயி திருப்பி ஐடிஎம் ஆவறவங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். அதேமாரி பெர்சன்டேஜ் ஒரு செல்லர் வியூல தான் இந்த மார்க்கெட்ட பார்க்கணும். பையர் வியூல எக்காரணத்த கொண்டு மார்க்கெட்ட பார்க்கவே கூடாது. அப்போ ஒரு செல்லர் வியூல பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான ரிசல்ட் வந்து நீங்க கண்டுபிடிச்சாவே போதும். ஓகேங்களா? அதேமாரி அந்த டே புல்ல நம்ம சொல்லிட்டுருக்கோம். டே புல்லையும் வாட்ச் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.